வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வணக்கம். இந்த புத்தாண்டுக்கு நான் உங்களுக்கு ஈஸியான டேஸ்டியான ரவை பாயசம் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ரவை, பால் 2 டம்ளர், சுகர் 1 டம்ளர், ஏலக்காயோடு பொடிச்சு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு தாளித்து போடுறோம், அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பால் ஊற்றிக்கலாம். ரவையை போட்டு கிளறிக்கலாம். ரவையை போட்டுட்டு நம்ம கிளறிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவை வெந்துடும், கெட்டியாக வரும். அப்படியே நம்ம கெட்டியாச்சுன்னா திருப்பி நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாயச பதத்துக்கு பால் ஊற்றிக்கலாம். நம்ம இது வேகிறதுக்காக நம்ம இந்த 2 டம்ளர் பால் ஊற்றியிருக்கேன். அப்படியே சிம்மில் வச்சு கட்டி இல்லாமல் கிளறிட்டே இருந்தோம்னா வெந்துடும். நான் வெந்தோடனே காமிக்கிறேன். பாருங்கள், கட்டி ஆயிடுச்சு. இதில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். நல்ல பால் இழுக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரவை பாயசம். ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பால் திருப்பி கொஞ்சம் விட்டேன். இப்போ முந்திரி பருப்பு தாளித்து போட்டுக்கலாம். பாயசம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரவை வெந்துருச்சு, திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். வெந்த பிறகு தான் ஜீனி போடணும். ஏலக்காயும் பொடிச்சு வச்சுருக்கேன். இது அப்படியே மெல்ட் ஆயிரும். ஸோ பாயசம் பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதாங்க. இது நல்லா ஒரு கொதிச்சோனையும் முந்திரி பருப்பு தாளித்து போட்டுக்கலாம். பால் வேணால் இன்னும் விட்டுக்கிறேங்க. முந்திரி பருப்பு வறுத்தாச்சு, போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.